ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதிவரை எழுத்தர், ரெக்கார்டு கிளார்க் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 வயது கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக. பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கால் பவர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு, தட்டச்சர், 2 காலிடங்கள். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப்பிங் போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் சீனியர் கிரேட், ஹையர் கிரேடுன்னு சொல்லுவாங்க, அல்லது இங்கிலீஷ் ஹையர் அண்டு தமிழ் லோயர் கிரேடு, அல்லது தமிழ் ஹையர் அண்டு இங்கிலீஷ் லோயர் கிரேடு பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், ஆய்வக உதவியாளர், 9 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆய்வக உதவியாளர் பார்த்தீங்கன்னா 9 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளார்க்கு, 3 காலிடங்கள். பதிவரை எழுத்தர், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர், 8 காலிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸ்வீப்பர், 6 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வாட்ச்மேன், 2 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வாட்டர்மேன், 2 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கார்டனர், 2 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸ்கெவேஞ்சர், 2 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மார்க்கர், 3 காலிடங்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸ்டோர் கீப்பர், 1 காலிடம், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்த காலிடங்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 40 காலிடங்கள் கொடுத்துருக்காங்க, அனைத்து போஸ்டிங்கும் சேர்த்து. பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு 2, லேப் அசிஸ்டன்ட் 9, ரெக்கார்டு கிளார்க் 3, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8, ஸ்வீப்பர் 6, வாட்ச்மேன் 2, வாட்டர்மேன் 2, கார்டனர் 2, ஸ்கெவேஞ்சர் 2, மார்க்கர் 3, ஸ்டோர் கீப்பர் 1 ஆக மொத்தம் 40 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும், என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும், எப்படி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.